வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கான்செப்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர் சிஎஸ்ஆர் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். த அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் ஃபார் காம்பவுண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். 2 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காம்பவுண்ட்ஸோட ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. இந்த அடமெண்டல் ஸ்ட்ரக்சருக்கு ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு த எபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு ரொட்டேட் பிளேன் ஆஃப் போலரைஸ்ட் லைட். ஒரு சப்ஸ்டன்ஸு பிளேன் ஆஃப் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணிச்சுன்னா, அது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி காஸ்ட் பை சப்ஸ்டன்ஸ் கைரல் மாலிகுல். ஒரு சப்ஸ்டன்ஸில் கைராலிட்டி ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளேன் ஆஃப் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணும், கிளாக் வைஸோ ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். ஸோ அதனால் அந்த சப்ஸ்டன்ஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கைராலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். எ மாலிகுல் இஸ் கைரல் இப் இட் இஸ் நாட் சூப்பர் இம்போசபிள் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ். ஒரு மாலிகுல்ஸ் கைரல் மாலிகுல்னா அந்த மாலிகுலில் மிரர் இமேஜ் அண்ட் நான் சூப்பர் இம்போசபிள் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுலை நம்ம கைரல் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே சிமெண்ட்ரி ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது பிளேன் ஆஃப் சிமெண்ட்ரி லேக்காக இருக்கும். அப்போ இங்கே பிளேன் ஆஃப் சிமெண்ட்ரி இருக்காது, ஆனால் மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசபிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாலிகுலை தான் நம்ம கைரல் மாலிகுல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்பனை சுற்றி 4 குரூப்புமே டிஃப்ரெண்ட் குரூப்பாக ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த மாலிகுலை நம்ம கைரல் மாலிகுல்னு சொல்லுவோம். இப்போ ஏன் பிங்கிற 2 மாலிகுல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 2 மாலிகுலுக்குமே மிரர் பிளேன் இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளாக் கலரில் மாலிகுல்ஸ் இருக்குது, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பிளாக் கலரில் மாலிகுல்ஸ் இருக்குது. இங்கே டாப்பில் ரெட் கலரில், இங்கே டாப்பில் ரெட் கலரில். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலர், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ரீன் கலர், இங்கே ப்ளூ கலர். அப்போ கார்பனை சுற்றி 4 குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இங்கே கைரல் சென்டர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. 2 மாலிகுலுக்குமே மிரர் பிளேன் இருக்குது. அதே மாதிரி இந்த மாலிகுலை ஒரு மாலிகுலுக்கு மேலே இன்னொரு மாலிகுல் நம்ம எடுத்து வைக்கும்போது அங்கே சூப்பர் இம்போசபிள் இருக்காது. அதனால் இதை நான் சூப்பர் இம்போசபிள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 2 ஹேண்ட் எடுத்திருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். 2 ஹேண்டுக்கு இடையில மிரரை வைக்கும்போது இது கரெக்டாக மிரர் இமேஜ் இருக்கும். அப்போ இந்த ரைட் ஹேண்டை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேலே வைக்கும்போது இந்த 2 ஹேண்டுமே சூப்பர் இம்போசபிள் ஆகாது. அதனால் இது நான் சூப்பர் இம்போசபிள் சொல்கிறோம். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் கைராலிட்டியை நம்ம பார்க்கலாம். கைராலிட்டியை 4th கேட்டகரியாக நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். 0 டைமென்ஷனல். 0 டைமென்ஷனலாக இருந்தால் அங்கே கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 1 டைமென்ஷனல் அப்படின்னா கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 டைமென்ஷனல் கைராலிட்டி அப்படின்னா கைரல் பிளேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3 டைமென்ஷனல் கைராலிட்டி அப்படின்னா ஸ்பைரல் கைராலிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 0 டைமென்ஷனலுக்கு இப்போ கார்பனை சுற்றி 4 குரூப்புமே டிஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்கிறதுனால இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய கார்பன் கைரல் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அது கைரல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது 0 டைமென்ஷனல் கைராலிட்டி. அடுத்து 1 டைமென்ஷனல் கைராலிட்டியில் நம்ம பைஃபினைல், அல்லைன், ஸ்பைரைன் காம்பவுண்ட் எடுத்துட்டோம்னா அங்கே கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு 5-பினைல் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். இந்த 5-பினைல் காம்பவுண்டில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பென்சின் ரிங்கு அப்படியே ஹரிசாண்டல் பிளேனாக இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கு வெர்டிக்கல் பிளேனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது 1 டைமென்ஷனல் கைராலிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது 2 டைமென்ஷனல் கைராலிட்டி. இங்கே சைக்ளோபெயின்ஸ் எடுத்திருக்கோம். இந்த சைக்ளோபெயினில் பாட்டமில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கு ஹரிசாண்டல் பிளேன் இருக்கும், டாப்பில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கு வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ 2க்கும் இடையில ஒரு கைரல் பிளேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இது 2 டைமென்ஷனல் கைராலிட்டின்னு சொல்கிறோம். அடுத்தது 3 டைமென்ஷனல் கைராலிட்டி. இந்த 3 டைமென்ஷனல் கைராலிட்டியில் ஹெக்ஸா ஹெலிசின் எடுத்திருக்கோம். இதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங் பிலோ த பிளேனாக இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளேன் வந்து அபோவ் த பிளேனாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்பைரல் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதனால் இது ஸ்பைரல் கைராலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 0 டைமென்ஷனில் இந்த கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நாம் நார்மலாக கண்டுபிடிக்கிற ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் தான். ஓகே, கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா நம்ம ஆர் கான்ஃபிகரேஷன் எடுத்திருப்போம், ஆன்டி கிளாக் வைஸ்னா எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருப்போம். இப்போ நம்ம 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் கான்செப்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டைமென்ஷனல் கைராலிட்டியில் கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைஃபினைல், அல்லின், ஸ்பைரைன். இப்போ ஒரு பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த பைஃபினைலில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கு வெர்டிக்கலாக இருக்கும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கு ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ 2க்கு இடையில கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 2 பென்சின் ரிங்கும் பெர்பெண்டிகுலர் பிளேனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம அப்படி பிளேனில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கில் ஆஃப் வந்து பிலோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக இருக்கும், ரிமைனிங் இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஆஃப் வந்து அபோவ் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக இருக்கும். ஓகே, அப்போ இது டுவர்ட்ஸ் அப்சர்வர், டாப்பில் இருக்குது பிலோ த அப்சர்வர். அதனால் இங்கே கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது how we can find R and S configuration. ஃபஸ்ட்டு டிசைட் வீவிங் சைடு. வீவிங் சைடு எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். அது ஜென்ரலாக ஃப்ரண்ட் சைடுங்கிறது நம்ம மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இப்போ ஒரு காம்பவுண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த காம்பவுண்ட்ஸில் ஃப்ரண்ட் சைடுங்கிறது என்னென்னா 3 டைமென்ஷனல். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கு 3D ஆக்சிஸு. ஓகே, அப்போ அந்த 3D டைரக்ஷன்லேருந்து நம்ம வியூ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே அப்போ 3D டைரக்ஷன்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் வியூ பண்ணால் இது ஃப்ரண்ட் சைடு, அப்போ இங்கேருந்து நம்ம வியூ பண்ணோம்னா இது பேக் சைடு. ஸோ வியூவிங் டைரக்ஷன் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயும் இருந்துருக்கலாம், பேக் சைட்லேருந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ கான்பினேஷன் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ப்ரியாரிட்டி யூசிங் த அட்டாமிக் நம்பர். ஸோ 2 குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த 2 குரூப்பில் யாருக்கு அட்டாமிக் நம்பர் ஹையோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷன்லேருந்து நம்ம வியூ ஆங்கிள் பார்க்கும்போது ரைட் சைடில் OH குரூப் இருக்கும். ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம ஹேண்ட் பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து OH குரூப் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே அப்போது நம்ம 3D ஆக்சிஸை வந்து நம்ம ஹரிசாண்டலாக எழுதணும். ஓகே அப்போ இது 3D ஆக்சிஸாக எழுதணும், வெர்டிக்கலாக இருக்கிறது 2D ஆக்சிஸாக இருக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம OH குரூப் போட்டிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் எழுதியிருக்கோம். ஓகே அப்போ இந்த OHக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில அட்டாமிக் நம்பர் ப்ரியாரிட்டி ஆர்டர் பார்க்கணும். ஸோ OHக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் நம்ம கொடுக்கணும் அக்கார்டிங் டு CIP ரூல். இந்த CIP ரூல்லாம் ஹார்ன் இன்கோல் ஃப்ரீலாக் ரூல்ஸ். இதில் ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ OHக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஹைட்ரஜனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது Cl குரூப் வந்து டாப்பில் இருக்குது, Br குரூப் வந்து பாட்டமில் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் லைன் நம்ம 2 டைமென்ஷனில் எழுதணும். ஸோ Cl வந்து நம்ம டாப்பில் எழுதியிருக்கோம், Br வந்து பாட்டமில் எழுதியிருக்கோம். ஓகே அப்போ Brக்கு அட்டாமிக் நம்பர் 35, குளோரினுக்கு 17. ஸோ Br தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர், ஸோ அதுக்கு 3rd பொசிஷன், Clக்கு வந்து 4th பொசிஷன். இப்போ நம்பர் வந்து நம்ம 1 2 3 4 ஆர்டர் பார்க்கணும். 1 2 3 4 ஆர்டர் பார்க்கும்போது நம்ம 4 மறந்துடுங்க. ஸோ 1 2 வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே அப்போ இங்கே போனால் 3 தான் இருக்குது. அப்போது 1 2 3 ஓகே அப்புறம் தான் 4 இருக்குது. அப்போ 1 2 3 4ன்னு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷனாக இருந்துச்சுன்னா S கான்பினேஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் நம்ம R கான்பினேஷன் சொல்லுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் S கான்பினேஷன் சொல்லுவோம். அது நியூ ஃபார்மில் R கான்பினேஷன் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், அது P கான்பினேஷன். அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நியூ ஃபார்மில் M கான்பினேஷன், M மீன்ஸ் மைனஸ் கான்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்போ இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் கான்பினேஷனில் இருக்கிறதுனால இது S கான்பினேஷன் ஆர் M கான்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். M மீன்ஸ் மைனஸ் கான்பினேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனான்சியம் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 5 பினைல் காம்பவுண்டுக்கு R அண்ட் S கான்பினேஷனில் என்ன கான்பினேஷன் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வியூ டைரக்ஷன் நான் 3D டைரக்ஷன்லேருந்து பார்க்குறேன். 3D டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது Br வந்து ரைட் சைடில் இருக்கும், Cl வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ 3D ஆக்சிஸை வந்து நம்ம ஹரிசாண்டலாக எழுதணும். Br நான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் Cl லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் எழுதியாச்சு. Brக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர், ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கில் ஹைட்ரஜன் டாப் சைடில் இருக்குது, OH பாட்டமில் இருக்குது. ஸோ அது வெர்டிக்கல் பிளேனில் எழுதணும். ஸோ வெர்டிக்கல் எழுதும்போது ஹைட்ரஜன் டாப்பு, OH பாட்டமில் எழுதிட்டோம். இதில் OHக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8ங்கிறதுனால ஸோ இதில் 3 போட்டாச்சு, ஹைட்ரஜனுக்கு 4, அட்டாமிக் நம்பர் 1ங்கிறதுனால. இப்போ நம்ம 4 மறந்துட்டு ஃபஸ்ட்டு 1 இருக்குது, 2 வந்து இந்த சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில். ஸோ அதனால் நம்ம Br அப்புறம் 2 அப்புறம் 3. ஓகே அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதை நம்ம S கான்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அடுத்தது 5 பினைல் காம்பவுண்ட்ஸ் பார்க்குறோம். இப்போ இந்த 5 பினைல் காம்பவுண்டுக்கு வியூ டைரக்ஷன் வந்து நான் ரைட் சைட்லேருந்து பார்க்குறேன். ஜென்ரலாக நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கணும். இப்போ நான் பேக் சைட்லேருந்து நம்ம பார்க்குறேன். பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது இதோட கான்பினேஷன் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம். சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இது ரெண்டுமே எனான்சியமர். ஒரு இது வந்து S கான்பினேஷனாக இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து R கான்பினேஷனாக இருக்கும். ஓகே அப்போ நான் வியூ ஆங்கிள் இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது இது R கான்பினேஷன் தான் வருதா இல்லை வேறு எதுவும் கான்பினேஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இங்கே டாப்பில் ஹைட்ரஜன் இருக்குது, OH வந்து பாட்டமில் இருக்குது. ஓகே அப்போ இது 2D ஆக்சிஸ்ங்கிறதுனால இதை நம்ம வெர்டிக்கலாக எழுதணும். ஓகே இங்கே இருக்கிறது வெர்டிக்கலாக எழுதணும், இங்கே 3D ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டல் லைனில் எழுதணும். ஓகே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 2D ஆக்சிஸ் தான் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் பிளேனை ஃபஸ்ட்டு எழுதலாம். வெர்டிக்கல் பிளேனை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம், ஹைட்ரஜன் எழுதிட்டோம், வெர்டிக்கலாக OH பாட்டமில் இருக்குது. ஓகே இங்கே OHக்கு அட்டாமிக் நம்பர் ஹை, அதனால் 1 போட்டிருக்கோம். ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, ஸோ 2 போட்டிருக்கோம். ஓகே அடுத்தது நம்ம இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது Br வந்து ரைட் சைடில் இருக்குது, Br ரைட் சைடில் இருக்குது. அதே மாதிரி Cl வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே அப்போ Cl லெஃப்ட் சைடு, Br ரைட் சைடு இருக்கிறதுனால நான் அதை ஹரிசாண்டல் லைனில் எழுதணும். Br ரைட் சைடில் எழுதிட்டேன், Cl லெஃப்ட் சைடில் எழுதிட்டோம். ஓகே அப்போ இது அட்டாமிக் நம்பர் Brக்கு ஹையாக இருக்கிறதுனால 3rd பொசிஷன் போட்டிருக்கோம், Cl வந்து 4th பொசிஷனாக போட்டிருக்கோம். ஓகே அப்போ அந்த 3D ஆக்சிஸை வந்து நம்ம ஹரிசாண்டல் லைனாக தான் எழுதணும். இந்த வெர்டிக்கல் லைன் வந்து 2D ஆக்சிஸ். ஓகே ஸோ இப்போ நம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். 4 மறந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் இங்கே இருக்குது, ஸோ 2nd பொசிஷன் இங்கே இருக்குது, 3rd பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 4 கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் R கான்பினேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3 5 பினைல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துருக்கோம். 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ரைட் சைடில் இருந்து அதோட வியூ டைரக்ஷன் பார்க்குறோம். ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது 3D ஆக்சிஸ் இருக்குது. 3D ஆக்சிஸ் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு 3D ஆக்சிஸில் எழுதுகிறோம். 3D ஆக்சிஸில் இங்கே நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நைட்ரஜனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ அது லெஃப்ட் சைடில் இருக்குது. அதே மாதிரி ஆசிட் வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ அது செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகே அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆசிட் குரூப்புக்கு செகண்ட் பொசிஷன்.
ஓகே, அடுத்தது நம்ம இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது NO2 டாப்பில் இருக்குது, ஆசிட் வந்து பாட்டமில் இருக்குது. NO2ல நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக, ஸோ அதுதான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, ஸோ தேர்ட் பொசிஷன். இங்கே கார்பன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ அட்டாமிக் நம்பர் 6, ஸோ அதுதான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி, ஸோ இங்கே ஃபோர்த்து பொசிஷன். அப்போ COH வந்து பாட்டமில் இருக்கிறனால இங்கே ஃபோர்த்து போட்டாச்சு, NO2 டாப்பில் இருக்குது, தேர்ட் பொசிஷன் போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம 4 மறந்துட்டு 1 2 3 ஆர்டரை பார்க்கலாம். ஸோ 1 2 3. ஓகே, அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இது எஸ் கான்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 5 பினைல் காம்பவுண்ட்ஸில் நம்ம இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்குறோம். இதுவும் 3Dக்கு ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். 3Dக்கு ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இங்கே NH2 குரூப் இருக்குது, ஸோ நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7, ஸோ அதுதான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, அடுத்தது இங்கே பாட்டமில் ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1ங்கிறதுனால இது செகண்ட் பொசிஷன். ஓகே, அப்போ அந்த 3D ஆக்சிஸ் நம்ம ஹரிசாண்டில் எழுதணும். ஹரிசாண்டில் எழுதும் போது NH2 தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, ஸோ இதுதான் ரைட் சைடில் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, அப்போ நைட்ரஜனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷனால் ரைட் சைடில் 1 போட்டிருக்கோம், ஹைட்ரஜன் செகண்ட் பொசிஷன், அதனால் லெஃப்ட் சைடில் 2 போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது டாப்பில் NH2 குரூப் இருக்குது, ஸோ அதில் நைட்ரஜன் வந்து அட்டாமிக் நம்பர் 7, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ நைட்ரஜன் தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பரை தேர்ட் பொசிஷன் போட்டிருக்கோம். அது டாப்பில் இருக்கிறதுனால இங்கே 3 நைட்ரஜன் போட்டிருக்கோம். ஓகே, பாட்டமில் ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ அது லீஸ்ட் அட்டாமிக் நம்பர், அது பாட்டமில் 4 போட்டாச்சு. இப்போ நம்ம 4 மறந்துட்டு 1 2 3 ஆர்டரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 2 வந்து கீழே தான் இருக்குது, 2 3. ஓகே, அப்போ இது கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்குது, ஸோ இது ஆர் கான்பினேஷன். அடுத்த 5 பினைல் காம்பவுண்டை நம்ம இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்குறோம், 2D வியூலேருந்து பார்க்குறோம், அதாவது 3Dக்கு பேக் சைட்லேருந்து பார்க்குறோம். 3Dக்கு பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது 2D தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஓகே, அப்போ 2Dயில் BR இருக்குது, அயோடின் இருக்குது. அயோடின் தான் அட்டாமிக் நம்பர் ஹை, ஸோ அயோடின் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அடுத்து BR. இந்த 2D ஆக்சிஸ் வந்து நம்ம வெர்டிக்கலாக எழுதணும், ஸோ வெர்டிக்கலாக ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். ஓகே, வெர்டிக்கலாக எழுதும்போது BR வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதனால் BR வந்து செகண்ட் எழுதியாச்சு. இங்கே அயோடின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஸோ 1 போட்டாச்சு. ஓகே, அப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் அயோடின் இருக்கும். ஓகே, அயோடின் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இங்கே புரோமின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே, அயோடின் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, ஸோ அதுதான் தேர்ட் பொசிஷன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் பொசிஷன் போட்டாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது புரோமின், ஸோ லீஸ்ட் ப்ரியாரிட்டி 4 போட்டாச்சு. இப்போ 4 மறந்துட்டு நம்ம 1 2 3 ஆர்டரை பார்க்கலாம். 1 2 இங்கே இருக்குது, அப்புறம் 3 இங்கே இருக்குது. ஓகே, அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதுக்கப்புறம் தான் 4 வரும். அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இது ஆர் கான்பினேஷன், ஆர் பி கான்பினேஷன் சொல்லுவோம். பினா பாசிட்டிவ் கான்பினேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 டைமென்ஷனில் அலீன் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த அலீனில் ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் பிளேனாக இருக்கும், அதாவது கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் Cl வந்து வெர்டிக்கலாக இருக்கும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் Cl வந்து அப்படியே ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ ரெண்டு பிளேனுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஸோ கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இதில் ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். இதே மாதிரி ஸ்பைரேனும் ஆப்டிக்கலி ஆக்டிவ், கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நம்ம 3D ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்குது, இங்கே 2D ஆக்சிஸ் இருக்குது. அப்போ 3D டைரக்ஷன்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம வியூ ஆங்கிள் பார்க்க போகிறோம். இந்த வியூ ஆங்கிள் இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே குளோரின் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ரைட் சைடில் குளோரின், லெஃப்ட் சைடில் வந்து ஹைட்ரஜன். அப்போ இது ஹரிசாண்டல் என்ன எழுதும்போது நம்ம குளோரின் வந்து ரைட் சைடில் எழுதியிருக்கோம், ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ப்ரியாரிட்டி வந்து குளோரின் தான் ஹையஸ்ட்டு, அடுத்து ரெண்டாவது ஹைட்ரஜன். ஓகே, அடுத்தது 2D ஆங்கிளில் டாப்பில் ஹைட்ரஜன் இருக்குது, பாட்டமில் குளோரின் இருக்குது. அப்போ டாப்பில் ஹைட்ரஜன் எழுதியாச்சு, பாட்டமில் குளோரின் எழுதியாச்சு. குளோரின் தான் அட்டாமிக் நம்பர் ஹை, ஸோ அதனால் குளோரினுக்கு 3 ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கொடுத்தாச்சு, ஹைட்ரஜனுக்கு 4. இப்போ நம்ம 4 மறந்துட்டு 1 2 3 ஆர்டரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1ல் இங்கே குளோரின் இருக்குது, 2 வந்து இந்த சைடு இருக்குது. ஓகே, இங்கே 3 இருக்குது, அதனால் 1 2 3. ஓகே, 1 2 3 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் இது எஸ் கான்பினேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த அலீனில் இங்கே தான் 3D ஆக்சிஸ் இருக்குது, ஸோ இங்கேருந்து நம்ம வியூ டைரக்ஷன் பார்க்குறோம். இங்கேருந்து வியூ டைரக்ஷன் பார்க்கும்போது இங்கே குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே ஆசிட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆசிட் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஆட்டம் வந்து கார்பன், ஸோ அட்டாமிக் நம்பர் 6, குளோரினுக்கு 17. ஸோ குளோரின் தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த லைன் நம்ம ஹரிசாண்டில் எழுதும்போது குளோரினுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டோம். அடுத்து ரெண்டாவது ஆசிட் குரூப்பு, ஸோ செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, அடுத்தது இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம டாப்பில் ஆசிட் குரூப் இருக்குது, ஸோ ஆசிட்டை டாப்பில் எழுதியாச்சு. அடுத்தது குளோரினை பாட்டமில் எழுதியாச்சு. இங்கே ஆசிட்டில் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. குளோரின் தான் அட்டாமிக் நம்பர் ஹை, அதனால் குளோரினுக்கு தேர்டு பொசிஷன் கொடுத்தாச்சு, ஆசிட்டுக்கு வந்து 4th பொசிஷன். இப்போ நம்ம 1 2 3 ஆர்டரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 இங்கே இருக்குது, 2 வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, அடுத்து 3 இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, அப்போ இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் எஸ் கான்பினேஷன். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் அலீனில் இந்த டைரக்ஷன் நம்ம வியூ பாயிண்ட் வைக்கும்போது ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே CH இருக்குது. CH கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் நம்பர் 1. 3D ஆக்சிஸை ஹரிசாண்டல் லைனில் எழுதும்போது ஹைட்ரஜன் வந்து ரைட் சைடில் இருக்கும்,
சிஎஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1ங்கிறதுனால அதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது கார்பன் அட்டாமிக் நம்பர் 6ங்கிறதுனால அதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு 1ஆம் நம்பர் போட்டாச்சு. அடுத்து இந்த டைரக்ஷன் பார்க்கும்போது டாப்பில் ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே மெத்தில் குரூப் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்கிறதுனால 4th பொசிஷன், கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு 3 போட்டிருக்கும். ஓகே, அப்போ ஹைட்ரஜன் வந்து மேலே டாப்பில் இருக்கிறதுனால டாப்பில் இருக்கிறது 4th பொசிஷன், சிஎஸ்சி வந்து பாட்டமில் இருக்கிறனால அது 3rd பொசிஷன். ஓகே, இப்போ 4 மறந்துட்டு நம்ம 1 2 3 ஆர்டர் எங்கேன்னு பார்க்கலாம். 1 2 3 1 இங்கே போனால் 3 தான் இருக்குது. அப்போ 1 2 3 ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் ஆர் கான்பினேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் காம்பவுண்டுக்கு வியூ பாயிண்ட் வந்து நான் 3Dக்கு பேக் சைட்லேருந்து பார்த்தா அதோட கான்பினேஷன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, கான்பினேஷன் பேக் சைட்லேருந்து பார்த்தாலும் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தாலும் கான்பினேஷன் மாறாது. ஓகே, அப்போ நான் இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஆசிட் குரூப் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, ஆசிட்டில் கார்பன் தான் ஃபஸ்ட்டு அட்டாச் இருக்குது. ஸோ கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6. ஸோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி ஆசிட்டுக்கு. ஸோ 1ஆம் நம்பர் போட்டாச்சு, இங்கே ஹைட்ரஜன் 2. ஸோ இது 2D ஆக்சிஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை நம்ம வெர்டிக்கல் லைனாக எழுதணும். ஓகே, அப்போ வெர்டிக்கல் லைன் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஆசிட் தான் டாப்பில் இருக்குது. ஸோ 1ஆம் நம்பர் போட்டாச்சு. அடுத்தது ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1 இருக்கிறதுனால லீஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதனால் 2 எழுதிட்டோம். ஓகே, அடுத்தது இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது வியூ டைரக்ஷன் வந்து ஹெச் வந்து ரைட் சைடில் இருக்குது, குளோரின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, அப்போ ஹைட்ரஜன் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைடில் இருக்கக்கூடியதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து லோ ப்ரிஃபரன்ஸ். ஸோ 4. ஓகே, அடுத்தது லெஃப்ட் சைடில் குளோரின் இருக்குது. ஸோ அட்டாமிக் நம்பர் ஹையாக இருக்கிறதுனால அதுதான் 3rd ப்ரிஃபரன்ஸ். இப்போ 1 2 3 ஆர்டர் பார்க்கலாம். 1 2 3 ஆர்டர் பார்க்கும்போது 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, அப்புறம் 3 இங்கே இருக்குது. ஓகே, அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இது ஆர் கான்பினேஷன். அடுத்தது 3Dயில் ஃப்ரண்ட் சைடு வியூவிலே நம்ம பார்க்கும்போது கான்பினேஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தாலும் பேக் சைடு பார்த்தாலும் சேம் கான்பினேஷன் தான். ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது இங்கே ஹைட்ரஜன், இங்கே கார்பன் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் நம்பர் 1, ஸோ அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். கார்பன் அட்டாமிக் நம்பர் 6ங்கிறதுனால அதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ 3D ஆக்சிஸை ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலில் எழுதணும். அப்போ ஹைட்ரஜன் டாப்பில் இருக்குது, அது ரைட் சைடில் எழுதணும். அடுத்தது கார்பன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகே, அடுத்தது நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது டாப்பில் டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, பாட்டமில் சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் உள்ள கார்பன் தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுக்கு 3rd பொசிஷன் போட்டாச்சு. பாட்டமில் இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட் உள்ள கார்பனுக்கு 4th பொசிஷன். அப்போ 1 2 3 ஆர்டர் வந்து 1 2 3. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் எஸ் கான்பினேஷன் ஆர் எம் கான்பினேஷன். எம்னா மைனஸ் கான்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 2 டைமென்ஷனல் கைராலிட்டி. இப்போ நான் சைக்ளோபெயின் எடுத்திருக்கோம். இந்த சைக்ளோபெயினில் 2 பென்சில் ரிங்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். பாட்டமில் இருக்கக்கூடிய பென்சில் ரிங்கு ஹரிசாண்டலாக இருக்கும், டாப்பில் இருக்கக்கூடிய பென்சில் ரிங்கு வெர்டிக்கலாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே கைரல் பிளேன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதனால இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பைலட் ஆட்டத்தை கண்டுபிடிக்கணும். பைலட் ஆட்டம்னா இந்த பிளேனுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆட்டம் தான் பைலட் ஆட்டம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆட்டம் இங்கேயும் ஒரு கார்பன் இருக்குது, இங்கேயும் ஒரு கார்பன் இருக்குது. ஓகே, அப்போ இதில் எது பைலட் ஆட்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எது நியர் டு த ஹெட்ரோ ஆட்டமாக இருக்கும். ஓகே, சப்ஸ்டியூன் குரூப் வந்து இங்கே குளோரின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த சப்ஸ்டியூன் குரூப்புக்கு நியராக இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து பிளேனுக்கு மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம் தான். அதனால் இதை தான் நம்ம பைலட் ஆட்டம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஹெட்ரோ ஆட்டம் இங்கே ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ அப்போ இது நாட் பைலட். ஓகே, அப்போ பைலட் ஆட்டத்தை வச்சு தான் நம்ம கான்பினேஷன் எழுத முடியும். ஸோ இங்கே ஒரு சைக்ளோபெயின் எடுத்துருக்கோம். இந்த சைக்ளோபெயினில் ஃபஸ்ட்டு பைலட் ஆட்டம் கண்டுபிடிக்கணும். பைலட் ஆட்டம்னா இங்கே ஒரு பிளேன் இருக்குது, இந்த பிளேனுக்கு மேலே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆட்டம் பைலட் ஆட்டம். ஸோ இங்கேயும் ஆட்டம் இருக்குது, ஆனால் ஹெட்ரோ ஆட்டம் இந்த குளோரின் இங்கே தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சப்ஸ்டியூன் இந்த சைடு தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய தான் பைலட் ஆட்டம் எடுத்துக்கிறோம். பைலட் ஆட்டத்துக்கு அடுத்ததுலேருந்து நம்ம நம்பரிங் போடணும். நம்பர் ஆட்டம் வந்து பைலட் ஆட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு தான் ஃபஸ்ட் நம்பர் போடணும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனும் ஃபஸ்ட்டு, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய கார்பன் செகண்டு, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய கார்பன் 3, அடுத்தது குளோரின். இங்கே நார்மலாக நான் சிஏபி ரூலில் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். இங்கே பைலட் ஆட்டத்தை தான் ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகே, அப்போ இங்கே பைலட் ஆட்டம் இருக்குது, அடுத்து இருக்கக்கூடிய ஆட்டம் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வருது. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது ஆர் கான்பினேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் சைக்ளோபெயினில் இங்கே பிஆர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ ரைட் சைடில் தான் பிஆர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம் தான் இங்கே தான் பிளேன் இருக்கும். அப்போ இங்கே பிளேனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆட்டம் தான் பைலட் ஆட்டம். ஓகே, அப்போ பைலட் ஆட்டத்துக்கு அடுத்ததுலேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் இந்த கார்பன், செகண்ட் கார்பன் இந்த கார்பன், 3rd கார்பன் இது, அடுத்தது புரோமின் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இது எம் கான்பினேஷன் ஆர் எஸ் கான்பினேஷன். எம்னா மைனஸ் கான்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ப்ரியாரிட்டி வந்து பைலட் ஆட்டுக்கு தான் கொடுக்கணும், புரோமினுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஒரு சைக்ளோபெயின் எடுத்துருக்கோம். இந்த சைக்ளோபெயினில் இங்கே பிளேன் இருக்குது. பிளேனுக்கு அபோத பிளேன் பார்க்கணும். அபோத பிளேனில் இங்கே கார்பன் இருக்குது, ஸோ இங்கேயும் கார்பன் இருக்குது. ஆனால் ஹெட்ரோ ஆட்டம் இங்கே டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹெட்ரோ ஆட்டம் இங்கே பாட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ இங்கே டாப்பில் இருக்கிறதுனால ஸோ இங்கே இருக்கக்கூடிய சைக்ளோபெயினை ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது இங்கே பிஆர் வந்து டாப்பில் இருக்கிறது பாட்டம் வந்துடும். ஸோ இது பிலோ த பிளேனாக இருக்குது, இந்த பிஆர் அபோத பிளேனாக மாறிடும். ஓகே, அப்போ இது ரொட்டேட் பண்ணும்போது
இங்கே பிஆர் வந்து டாப்பில் இருந்தது பாட்டமில் வந்துட்டு இங்கே டாப்பில் பிலோ த பிளேனாக இருந்துச்சு, இங்கே அபோ த பிளேனாக மாறிட்டு. இந்த அபோ த பிளேனில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்டம் தான் பைலட் ஆட்டம். ஸோ பைலட் ஆட்டம் இங்கே தான் புரோமின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதுதான் பைலட் ஆட்டம் சொல்லுவோம். பைலட் ஆட்டத்துக்கு அடுத்து இருக்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்பர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஃபஸ்ட்டு, அடுத்தது செகண்டு, அடுத்து தேர்டு, அடுத்து புரோமின் வரைக்கும் போகணும். ஸோ 1 2 3 கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருந்தால் ஆர் கான்பினேஷன். ஓகே, பைலட் ஆட்டம் பாட்டமில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி டாப்புக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கான்பினேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் சைக்ளோபேன் எடுத்துருக்கோம். இந்த சைக்ளோபேனில் 2 சப்ஸ்டியூட் இருக்குது. ஸோ பைலட் ஆட்டம் அபோ த பிளேனில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்டம் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ இங்கே தான் கெட்ரோ ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால இதை தான் நம்ம பைலட் ஆட்டம் சொல்கிறோம். பைலட் ஆட்டுக்கு அடுத்துலேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஃபஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடிய கார்பன் செகண்டு, இங்கே என்கேஸ்ட் குரூப் இருக்குது, இங்கே சிஎஸ்டி குரூப் இருக்குது. சிஎஸ்டி வந்து பிலோ த பிளேனில் இருக்குது, என்கேஸ்ட் வந்து அபோ த பிளேனில் இருக்குது. அப்போ ப்ரியாரிட்டி வந்து அபோ த பிளேனில் யார் இருக்காங்களோ அவங்க தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகே, அப்போ என்கேஸ்ட் தான் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஸோ நம்பர் வந்து 1 2 3 4. இப்போ 1 2 3 4 ரைட் சைடில் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது ஆர் கான்பினேஷன். அடுத்தது சைக்ளோபேன் எடுத்திருக்கோம். இந்த சைக்ளோபேனில் கைரல் பிளேன் ப்ரெசென்ட் ஆகலை, ஆனால் இங்கே கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே நார்மல் கான் இன்கோல் ஃப்ரீலாக் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே அபோ த பிளேனில் புரோமின் இருக்குது, இங்கே கார்பன் சிங்கிள் பாண்ட் உள்ள கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே டபுள் பாண்ட் உள்ள கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு பாண்டில் ஹைட்ரஜன் பிலோ த பிளேனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இங்கே ஹைட்ரஜன் பிலோ த பிளேனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கான்பினேஷன் போடலாம். இப்போ பிஆர் தான் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் 35ங்கிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அடுத்தது டபுள் பாண்ட் உள்ள கார்பன் செகண்ட் பொசிஷன், அடுத்து சிங்கிள் பாண்ட் உள்ள கார்பன் தேர்டு பொசிஷன், அடுத்தது ஹைட்ரஜன் ஃபோர்த்து பொசிஷன். ஓகே, அப்போ நம்பர் வந்து 1 2 3. ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதை எஸ் கான்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ எஸ் கான்பினேஷன் சொல்லலாம் ஆர் எம் கான்பினேஷன் சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்து ஹெக்ஸா கெலிசின் எடுத்துருக்கோம். இந்த ஹெக்ஸா கெலிசின் வந்து ஸ்பைரல் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால, இந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்பைரல் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால இங்கே ஸ்பைரல் கைராலிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அதனால் இது ஆப்டிக்கல் ஆக்டிவ்னு சொல்கிறோம். இங்கே கைரல் சென்டர் கிடையாது, ஸ்பைரல் கைராலிட்டி ப்ரெசென்ட் ஆகிறதுனால இது ஆப்டிக்கல் ஆக்டிவ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஹெக்ஸா கெலிசின் எடுத்திருக்கோம். ரைட் சைடில் இருக்கக்கூடிய பென்சின் அபோ த பிளேன் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பென்சின் பிலோ த பிளேன் பேக் சைடில் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருந்து பேக் சைடு பார்த்து நம்ம ஸ்பைரல் ஸ்ட்ரக்சரில் கொண்டு போகணும். ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்கனால எம் கான்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எம்னா மைனஸ். அடுத்த ஒரு ஹெக்ஸா கெலிசின் எடுத்திருக்கோம். இங்கே தான் ஃப்ரண்ட் சைடு இருக்குது. ஓகே, இங்கே பேக் சைடு. ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு பார்க்கும்போது ரைட் ஹேண்டட் ஸ்பைரல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ரைட் ஹேண்டட் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா இதை பி கான்பினேஷன் சொல்லுவோம். பினா பாசிட்டிவ் கான்பினேஷன். ஓகே, அடுத்த ஒரு ஸ்பைரல் காம்பவுண்டில் ரைட் சைடில் தான் ஃப்ரண்ட் சைடு குரூப் இருக்குது, லெஃப்ட் சைடில் பேக் சைடு குரூப் இருக்குது. அப்போ ரைட் சைடில் இருந்து பேக் சைடு பார்த்து வரும்போது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வரும். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் எம் கான்பினேஷன். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து கைராலிட்டி கிரியேட்டட் பை ஸ்பைரலிங். ஸ்பைரல் ஸ்ட்ரக்சராக இருக்கிறனால இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்கிறோம். ஓகே, அடுத்தது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த அப்சல்யூட் கான்பினேஷன் ஃபார் காம்பவுண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் காம்பவுண்டில் நம்ம அடமெண்டன் எடுத்துருக்கோம். இந்த அடமெண்டன் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன கான்பினேஷன் வருதுன்னு பார்க்கலாம். இந்த அடமெண்டன் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு நம்ம கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கைரல் சென்டர்லாம் சென்டரில் ஒரு கார்பனாக இமேஜினேஷன் பண்ணிட்டோம்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கும். அதே மாதிரி இந்த அடமெண்டன் ஸ்ட்ரக்சர் எடுத்துருக்கோம். அதை சுற்றி 4 குரூப் இருக்கிறதுனால இது கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நார்மல் சிஏபி ரூலை அப்ளை பண்ணலாம். அப்போ குளோரின் டாப்பில் இருக்குது, ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆசிட் ரைட் சைடில் இருக்குது, சிஎஸ்3 பாட்டமில் இருக்குது. ஓகே, அப்போ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம குளோரின் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு, அதான் அட்டாமிக் நம்பர் 17. ஓகே, அடுத்தது இங்கே கார்பன் ஹைட்ரஜனோடு இருக்குது, இங்கே கார்பன் ஆக்சிஜனோடு இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் ப்ரியாரிட்டி. அடுத்தது மெத்தில் குரூப் இருக்குது, மெத்தில் குரூப் வந்து தேர்டு ப்ரியாரிட்டி. அடுத்து ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் ஃபோர்த் ப்ரியாரிட்டி. அப்போது 1 2 3ங்கிறது கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்குது. 1 2 3 கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா அது ஆர் கான்பினேஷன். ஓகே, அடுத்த அடமெண்டன் ஸ்ட்ரக்சரில் ஒரே கார்பனில் 2 குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போது இங்கே கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆகலை, இங்கே கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது அல்லின் மெத்தட். அல்லினில் கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இங்கேயும் கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே சிஎல் எடுத்திருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய ஆசிட் 3 டைமென்ஷனல் போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடில் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரைட் சைடில் குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது அல்லின் ஸ்ட்ரக்சராக இருக்கனால கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வியூ ஆங்கிள் இங்கேருந்து பார்க்கும்போது ரைட் சைடு குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, லெஃப்ட் சைடில் ஆசிட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ 3D ஆக்சிஸை நம்ம ஹரிசாண்டலாக எழுதுவோம். அப்போ ஹரிசாண்டல் எழுதும்போது ரைட் சைடில் குளோரின் எழுதியாச்சு, லெஃப்ட் சைடில் ஆசிட் எழுதியாச்சு. ஓகே, அப்போ ப்ரியாரிட்டி வந்து குளோரினுக்கு தான் ஹைங்கிறதுனால அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஆசிட் வந்து செகண்ட் பொசிஷன். அடுத்தது இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது டாப்பில் ஆசிட் இருக்குது. ஸோ ஆசிட் டாப்பில் போட்டாச்சு, குளோரின் வந்து பாட்டமில் இருக்கிறனால பாட்டமில் குளோரின் எழுதியாச்சு. குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் ஹை, அதனால் 3 ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது ஆசிட் 4th ப்ரிஃபரன்ஸ். அப்போ 4th மறைச்சிட்டு நம்ம 1 2 3 ஆர்டர் பார்த்தோம்னா 1 2 3 ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ எஸ் கான்பினேஷன்.
ஓகே, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆர் கான்பினேஷன் இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எஸ் கான்பினேஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏல தான் ஆர்எஸ் கான்பினேஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த அப்சல்யூட் கான்பினேஷன் ஃபார் ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ 2 5 நில் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர்எஸ் கான்பினேஷன், செகண்ட் எஸ்ஆர் கான்பினேஷன், தேர்ட் ஆப்ஷன் ஆர்ஆர் கான்பினேஷன், ஃபோர்த் ஆப்ஷன் எஸ்எஸ் கான்பினேஷன். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சால் உங்களோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து கெமிஸ்ட்ரி என்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும். நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கெம் அகாடமியில் டிஎன் டெட், யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பிஜி பாலிடெக்னிக், சிஎஸ்ஆர் நெட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க 8838393680 வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். டிஆர்பி கெமிஸ்ட்ரி டிஎன் டெட்டோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.